உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிம்மம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும். சில தருணங்களில் பிற உதவியை நாட வேண்டிய அவசியமும் ஏற்படக்கூடும். மாத ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்தால் பின்பு கஷ்டப்படாமல் இருக்கலாம். குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் பரஸ்பர அந்யோன்யத்தையும் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கும். திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. ஏனெனில் இம்மாதத்தின் கிரக நிலைகளின் காரணமாக தவறான வரனை நிச்சயித்துவிட சாத்தியக்கூறு உள்ளது. உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில் 7இல் சனி பகவானும் 8இல் ராகுவும் நிலை கொண்டுள்ளார்கள். மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரம். உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. சில தருணங்களில் நிதி நெருக்கடியையும் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். கருத்து வேற்றுமை காரணமாக கூட்டாளிகள் சிலர் விலகிக்கொள்ள நேரிடும். தொழிலாளர் பிரச்சனையும் கவலையை அளிக்கும். கலைத்துறையினர். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். வருமானமும் ஓரளவே இருக்கும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம். திரைப்பட இயக்குநர்களுக்கு ஏமாற்றம் ஏற்படும். நடிகர்களுக்கு வருமானம் குறையும். செலவுகள் எதையும் குறைத்து கொள்ள முடியாது. அரசியல் துறையினர். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. கட்சியில் செல்வாக்கு குறையும். தொண்டர்கள் அதிருப்தியாக உள்ளார்கள். மேடை பேச்சுகளிலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். மாணவியர். இம்மாதம் முழுவதும் வித்யாக்காரகரான புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனம் பாடங்களில் படியும். உங்கள் விருப்பத்திற்கேற்ப உயர்கல்விக்கு நல்ல நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். விவசாயத்துறையினர். வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமானதாகவே இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு அவசியமான அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். விளைச்சலும். சந்தையில் உங்கள் விளை பொருள்களுக்கு நல்ல விலையும் மனதிற்கு நிறைவை அளிக்கும். நவீன விவசாய வசதிகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. அரசாங்க சலுகைகள் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியை அடையும். பெண்மணிகள். இம்மாதம் முழுவதும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை. 7இல் சனி பகவானும் 8இல் ராகுவும் அமர்ந்திருப்பது பெண்களுக்கு நன்மை தராது. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். அஷ்டம ராகுவினால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. கடுமையான உழைப்பை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவருடன் வாக்குவாதத்தை தவிர்த்தல் வேண்டும். பரிகாரம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 21 மாலை முதல் 23 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.